ஹாய்ங்க. நாம இப்போ வந்து ரிச் டேட் புவர் டேடோட 6th லெசன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே 5 லெசன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்காதவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த லெசனுக்கு வாங்க. இந்த லெசனில் ரிச் டேட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் வேலை செய்யக்கூடாது, கற்றுக்கிறதுக்காகவும் வேலை செய்யணும். நிறைய விஷயங்களை வந்து வேலை செய்யும்போதே கற்றுக்கணும் அப்படி சொல்கிறாரு. அதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு தடவை ஆத்தர் வந்து சிங்கப்பூரில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு பொண்ணு தான் இன்டர்வியூ எடுக்குது. அந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கு. நிறைய வந்து அந்த பொண்ணு ஆர்டிக்கல்லாம் எழுதும் போல். அந்த பொண்ணு வந்து ஆத்தர்கிட்ட நானும் உங்களை மாதிரியே வந்து பெஸ்ட்டு செல்லர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு ஆத்தர் வந்து நீங்கள் எழுதுவீங்களா அப்படி கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் எழுதுவேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன், நான் வந்து செமையாக எழுதுவேன், ஐ எம் எ கிரேட் ரைட்டர் அப்படி சொல்லியிருக்கு. ஆத்தர் இருந்துட்டு அப்படியா, இங்கே பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டு வந்து செல்லிங் பற்றி ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கான். அவன் வந்து செல்லிங் பற்றி எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அதில் போய் ஒரு வாட்டி ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க அப்படி சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணுக்கு வந்து சமக்கோவம் வந்துருச்சு. என்ன நீங்கள் என்னை ஸ்கூல் போக சொல்கிறீங்க? நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் வந்து செமையாக எழுதுவேன், நீங்கள் வந்து என்னை ஸ்கூல் போக சொல்கிறீங்க, இது வந்து எனக்கு அவமானமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கத்தியிருக்கு. ஆத்தர் இருந்துட்டு அப்போ அந்த இன்டர்வியூ பேப்பர் மாதிரி டேபிளில் வச்சுருக்காங்க. அதில் வந்து பெஸ்ட்டு செல்லர் ராபர்ட் கியோசக்கின்னு எழுதியிருக்கு. பாருங்கள், நான் வந்து பெஸ்ட்டு செல்லர்னு தான் எழுதியிருக்காங்க, பெஸ்ட்டு ரைட்டர்னு எழுதலை. ஸோ சேல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆத்தர் வந்து நான் வந்து ஓரளவுக்கு எழுதுவேன், நீங்கள் வந்து கிரேட் ரைட்டரு, நான் வந்து சேல்ஸ் பற்றின ஸ்கூல் போனேன், நீங்கள் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரெண்டையும் ஒரே பக்கம் வச்சு பாருங்கள், யார் பெஸ்ட்டாக இப்போ இருக்கா. ஸோ வந்து சேல்ஸ் பற்றி கற்றுக்கிறதும் வந்து நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்கிறார். ஆத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியுமே அவள் வந்து ஒரு மாதிரி கோவமாக அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி தான் ஏஞ்சி போயிட்டாங்க. ஆனால் வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இந்த உலகத்தில் நிறைய டேலண்டட் பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள் பார்க்குறோம். அவங்களாம் வந்து ரொம்ப காசுக்காக கஷ்டப்படுறாங்க. ஒருத்தர் எவ்வளோதான் எஜுகேட்டடாகவும் டேலண்டடாகவும் இருந்தாலும் அவங்க வந்து அப்போ சம்பாதிக்கிற பணத்தை விட இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும்னா அவங்க இன்னும் ஒரு ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேர் ஆர் ஒன் ஸ்கில் அவே ஃப்ரம் த கிரேட் வெல்த். அந்த இன்டர்வியூவர் இருக்காங்கல்ல, கிரேட் ரைட்டர், அவங்க வந்து மார்க்கெட்டிங் பற்றியும் சேல்ஸ் பற்றியும் கொஞ்சோண்டு படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட வெல்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கெட்டிங் பற்றி சேல்ஸ் பற்றி தெரியணும்னா ஏதாவது நியூஸ் பேப்பரு இல்லை அட்வர்டைஸிங் கம்பெனியில் போய் வேலை செஞ்சு அங்கேருந்து இந்த ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கிட்டு ஈவினிங்கில் கூட அந்த பொண்ணு வந்து ரைட்டராக எழுதிட்டு அதை வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கலாம். அது வந்து ஒரு நல்ல வேலை. ஆத்தர் எப்போவுமே சொல்வார்ல, உங்களோட டே டைமில் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு ஈவினிங்கில் உங்களோட ஓன் பிஸ்னஸை மைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அது அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து கேட்கல. ஆத்தர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் புக் எழுதும்போது அதுக்கு நேம் வந்து என்னன்னு வச்சுருக்காருன்னா, உங்களுக்கு வந்து ரிச்சாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும்னா ஸ்கூலுக்கு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி நேம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பப்ளிஷர் வந்து வேறு நேம் சஜஸ்ட் பண்ணனால த எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு நேமை மாற்றிருக்காரு. இது எதுக்காக வந்து அவர் நேம் வந்து அப்படி வச்சாருன்னா, அப்படி வச்சா தானே வந்து கான்ட்ரவர்சியலாக இருக்கும், எல்லாரும் நேம் அட்ராக்ட் பண்ணி புக் வாங்குவாங்க, அதுக்காக அவர் வந்து அந்த மாதிரி பேர் வச்சுருக்காரு. ஆத்தர் வந்து கிராஜுவேட் ஆன உடனேவே ஒரு ஆயில் கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. அங்கே வந்து நிறைய சம்பளமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட புவர் டேட் இருக்கார்ல, எஜுகேட்டட் டேடு, அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாயிட்டார். அப்பாடா, நம்ம பையனுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. ஆத்தரும் வந்து அந்த வேலை செஞ்சிட்ருக்காரு. அந்த வேலையில் என்னென்னா, அவங்க வந்து அந்த வேலையை கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னும் அதிகமாக காசு வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து ஆத்தர் வந்து கண்டினியூ பண்ணல. ஆத்தர் வந்து 6 monthsலேயே வேலையிலேருந்து நின்றுட்டு மரைன் கார்ப்ஸில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டார். இது வந்து புவர் டேடுக்கு பிடிக்கல, அதாவது எஜுகேட்டட் டேடுக்கு பிடிக்கல. என்ன இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு நல்ல வேலைக்கு ஸ்டாண்டர்டான வேலைக்கு போனால் தானே இந்த உலகத்தில் உருப்பட முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து ரிச் டேட் வந்து சந்தோஷப்படுறாராமா. ஏன்னா இவர் வந்து மரைன் கார்ப்ஸில் இருந்துட்டு நிறைய மார்க்கெட்டிங்கு, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கற்றுப்பார் அப்படின்னு வந்து ரிச் டேட் நினைக்கிறாரு. ஒரு வேலையில் ஸ்பெஷலைஸ் ஆனால் தான் வந்து நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எல்லாருமே நம்பிகிட்ருக்கோம். அப்படி தான் வந்து டாக்டர் படிக்கிறவங்களும் அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷனாக ஒரு கார்டியோ இல்லை வந்து நியூரோ அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷனுக்காக ஒரு டிகிரி படிக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலைஸ்டாக இருந்தால் தான் நல்லா சம்பாதிக்க முடியுங்கிறது எல்லாரோட கருத்து. ஆனால் ரிச் டேட் என்ன சொல்லுவாராமா, யூ வாண்ட் டு நோ லிட்டில் அபவுட் அ லாட் அப்படின்னு சொல்லுவாராமா.
உனக்கு வந்து நிறைய விஷயம் தெரியணும், அது கொஞ்சமாக தெரிஞ்சால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ரிச் டாட் சொல்லி தருவாராம்மா. லைக் மார்க்கெட்டிங்கும் தெரியணும், அக்கௌண்டிங்கும் தெரியணும், ட்ரேடிங்கும் தெரியணும், ஸ்டாக் மார்க்கெட்டும் தெரியணும் அப்படி சொல்லுவாராம். ஆத்தர் வந்து அதுக்கப்புறமும் நிறைய வேலை மாறி மாறி அங்கங்கே நிறைய விஷயம் கற்றுட்டு இருந்தார். ரிச் டேட் கிட்டேயும் வந்து நிறைய அக்கௌண்டிங்கு, மார்க்கெட்டிங்கு, பீப்புள் இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரியும் நிறைய விஷயம் கற்றுப்பார். மைக்கும் ஆத்தரும் நிறைய விஷயம் ரிச் டேட் கிட்ட இருந்து கற்றுக்க ஆரம்பித்தாங்க. நம்ம புவர் டேட் இருக்காருல்ல, அவருக்கு வந்து இவன் ஏன் இப்படி வேலை மாறிட்டே இருக்கான், இவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் வந்து இப்படி இருக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி ஆத்தருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஆத்தர் வந்து அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அவரால் முடியல. ஆனால் வந்து ரிச் டேட் வந்து இதை என்கரேஜ் பண்ணுறாரு. ரிச் டேட் வந்து நெக்ஸ்ட் வந்து லீடர்ஷிப் பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லீடர்ஷிப் கற்றுக்கிட்டா தான் பீப்புள் மேனேஜிங் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ரிச் டேட் சொல்கிறாரு. ஆத்தர் வந்து யங் பீப்புளுக்கெலாம் அட்வைஸ் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங்கில் வர இஎம்ஐஸ்க்காகவும் இல்லை ஏதோ ஒரு கடனுக்காகவும் ஏதோ ஒரு மணி நீடுக்காகவும் ஒரு வேலையை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வந்து லைஃப் லாங் என்ன பண்ண போகிறீங்க, லைஃபுக்கே பிளான் பண்ணுங்கள். லைஃப் லாங் நான் இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன்னா லைஃப் லாங் எனக்கு வந்து இவ்வளோ மணி கிடைச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவாராம். இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஒர்க்லேயே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக யூனியன் இருக்கும்ல, ஒர்க்கர்ஸ் யூனியன், அந்த யூனியன் இருக்கிற மாதிரியான கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படி சொல்கிறாரு. அப்படி வந்து யூனியன் இல்லாததெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாகவே நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. எப்போ உங்களை ரிசைன் பண்ணிடுவாங்க, எப்போ உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு நீங்கள் பயந்துகிட்டே இருப்பீங்க அப்படி சொல்கிறாரு. இங்கே நிறைய பேரால் மெக்டொனால்ட்ஸை விட நல்ல பர்கர் செய்ய முடியும். ஆனால் வந்து மெக்டொனால்ட்ஸ் தான் இப்போவும் வந்து டாப்பாக இருக்குது. ஏன்னா உங்களோட மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டெக்னிக்ஸ் தான். ஸோ நாமளும் வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படி சொல்கிறாரு. ஆத்தரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹவாயில் இருக்கார். அவர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவங்க அம்மா வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா அவனுக்கு வந்து $35,000 மட்டும்தான் மீதி அவருக்குன்னு கிடைக்கிது. அவர் அதை வச்சு ஏதாவது பண்ணி நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படி பார்க்குறாரு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஆர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஏஜென்சியில் போய் அட்வர்டைஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அவங்களும் வந்து நல்லா பிரைட் கலர்ஸ்லாம் போட்டு ஒரு ஃபேமஸ் மேகசினில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அவனோட ஆர்ட்டை அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஆத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு, நீ ஏன் டைரக்ட் மார்க்கெட்டிங் இல்லை டைரக்ட் சேல்ஸை பற்றி கற்றுக்கக்கூடாது, ஏதாவது ஒரு கிளாஸ் போகலாம்ல, கோர்ஸ் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு இருந்துட்டு இல்லை என்னால் வந்து மணி வேஸ்ட் பண்ண முடியாது கோர்ஸ்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆத்தர் வந்து ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதில் வந்து நிறைய மணி கிடைக்கும் அப்படி சொல்கிறாரு. ஆத்தர் கம்பெனி டு கம்பெனி, ஒர்க் டு ஒர்க் மாறிட்டே இருக்கும்போது அது வந்து பேட் ஐடியாவாக கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவே இந்த காலத்தில் கம்பெனி டு கம்பெனி மாறிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ நம்ம வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஆத்தர் வந்து சில முக்கியமான மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சொல்கிறாரு. அது என்னென்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புள், மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம். இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீப்புளுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம பொருளை வாங்க வைக்கிறதுக்கு நம்மளோட கம்யூனிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து பீப்புள் மேனேஜிங்கை ஒரு பெரிய ஸ்கில்லை எடுத்துகிட்டு கற்றுக்கணும். ஆத்தரோட எஜுகேட்டட் டேட் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரே ஒர்க்லேயே ஸ்பெஷலைஸ் ஆனவர். அவர் ரொம்ப வருஷமாக கவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வந்து கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து வேலையை விட்டு எப்படியா இருந்தாலும் ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். அப்படி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா அவர் வந்து யூனியன் சப்போர்ட்டை தேட ஆரம்பித்தார். இதே மாதிரி தான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனு இல்லை வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து வயசானதுக்கு அப்புறமேட்டுக்கா வேலை செய்யாமல் இருக்கிறது. ஒரு ஹை பேயிங் ஜாப்லேருந்து சடனாக அவங்களுக்கு வேலை போனால் அவங்க வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியல. அதுக்காக தான் அவங்க வந்து முன்னாடி சம்பாதிக்கிற காலத்திலேயே அவங்களோட லாங் டேர்ம் லைஃப்பை பற்றி யோசித்து அதுக்காக ஒர்க் பண்ணணும். ஒரு தடவை ஆத்தர் வந்து அவங்களோட ஸ்கூல் டீச்சரை மீட் பண்ணார். அப்போ வந்து அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து நிறைய சம்பாரிச்சிட்ருக்காங்க. எப்படின்னு பார்த்தா அவங்க டீச் பண்ணுவாங்க, அவங்களுக்கு சேல்ஸ் தெரியும், அவங்களுக்கு மார்க்கெட்டிங் தெரியும், அவங்களுக்கு வந்து பீப்புள் மேனேஜிங் தெரியும், இந்த நிறைய விஷயம் தெரிஞ்சனால அவங்க வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க.
சிலர் வந்து ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலைஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண தெரியலைன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷலைசேஷனே ஒரு யூஸ்லெஸ் திங்காக தானே இருக்கும். ஸோ வந்து நிறைய விஷயத்த நிறைய ஸ்கில்லை நம்ம வந்து கற்றுக்கணும். லேர்னிங்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து வேஸ்ட் ஆஃப் மணியாக நினைக்கக்கூடாது. ரிச் டாட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சம்பாதிக்கிறதுல நம்ம கொஞ்சம் வந்து இல்லாதவங்களுக்கு வேறு ஏதாவது சேரிட்டிக்கு ஃபவுண்டேஷன்ஸ்க்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி அந்த மணியை கொடுத்துடணும். நம்ம மணி எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி ரிச் டாட் சொல்கிறாரு. ஆனால் ஆத்தரோட எஜுகேட்டட் டேட் இருக்கார்ல, புவர் டேட், அவர் வந்து என்ன சொல்வார்னா, என்கிட்ட எக்ஸ்ட்ரா மணி இருக்கிறப்ப நான் வந்து யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாரு. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா மணிங்கிறது எப்போவுமே வராதுல்ல. ஸோ வந்து ரிச் டாட் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதில் கொஞ்சம் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படி சொல்கிறாரு. இந்த லெசனில் நம்ம நிறைய விஷயத்த நிறைய ஸ்கில்லை கற்றுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு லெசனை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.